Hi friends, look வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டோட கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. அது ஸ்டாப் லாஸ்னால் ஹிட் ஆகட்டும் பரவாயில்ல, உங்களோட டார்கெட்னால் கம்ப்ளீட் ஆகணும் பரவாயில்ல. ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆகிறவங்களும் கம்ப்ளீட் ட்ரேடிங் ஃபுல் ஃபினிஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் பாதி, அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுல பாதியிலே வெளியே வந்துடுறாங்க. லாஸ்ட் சைடு போக மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் பாதி ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுறாங்க. அப்போ என்ன ஒன்றா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாம் அதுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, இது நம்ம ரெகுலராக பார்க்குற ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம 3 வருஷமாக உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி அகைன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா 2 காரணம். ஒன்று, இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை இல்லை ஏற்கனவே பார்த்த நபர்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். இல்லை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஒரு டைம் 2 டைம் ட்ரேட் பண்ணால் இல்லை ட்ரை பண்ணால் பலன் கொடுக்க போகிறது கிடையாது. அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது பலன் கொடுக்குமே தவிர, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் ரெகுலராக பணம் கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியும் இந்த உலகத்தில் கிடையாது. அது அப்படி அது பேர் அமைஞ்சு அது ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபுல் டிபெண்ட், நீங்கள் அது மட்டும் பண்ணி நீங்கள் பணம் பண்ணிடலாம் அப்படின்னா நோ சான்ஸ். ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுன்னா வெறும் 10% தான். உங்களுக்கு பெய்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சுப்பீரியர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், 10% தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது 90% 30% மணி மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த ட்ரேட் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் மணி மேனேஜ்மெண்ட். ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாமல் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் சான்ஸ் நடக்காத காரியம். அது எவ்ரி ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருக்கணும். நீங்கள் ட்ரேடிங் செட்டப்பில் அமைச்சிருக்கீங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுலாம் நீங்கள் சைக்காலஜியில் சேரும். ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ஸ். ஏன்னா ஆஃப்டர் பொசிஷன் இப்போ நான் சொல்கிறதுக்கும் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த சைக்காலஜி இருக்குங்களா, அந்த சைக்காலஜி ரொம்ப மெயின் வேலை இது தான் பண்ணுறது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் மக்கள் என்னென்னா இதை யாரும் பிடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் பிடிக்காது. அவ்வளோ ஏன் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னாவே பிடிக்காது. ட்ரேடிங் பண்ணணுன்னா பிடிக்கும், ஆனால் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா யாருக்கும் பிடிக்காது. ஏன் எத்தனையோ பேர் நான் என்னுடைய சைக்காலஜி வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் வேணும். ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார், சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண வளன்னு இதை பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ சும்மா ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மேலே போனால் பை எடுங்க, இதுக்கு கீழே வந்தால் சேல் எடுங்க, அதை சொல்கிறத விட்டுட்டு மணி மேனேஜ்மெண்ட்டாக சைக்காலஜியும் அதெல்லாம் யார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் ஓகே, பண்ணுறவங்க பண்ணிட்டு போடும், நான் என்னோடய வேலையை நான் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இந்த 10% ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுன்னு சொல்லிங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம ரெகுலராக பழைய ஸ்ட்ராட்டஜி தான். திரும்பவும் இன்னொரு டைம் இதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபேவரட் 200 EMA. இது இல்லாமல் இண்டிகேட்டரே நான் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக இண்டிகேட்டர்னு யூஸ் பண்ணாவே 200 EMA ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். அதுவும் நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி 5% தான் இருக்கும். அது மிச்சம் 95% என்னோடய சைக்காலஜி தான் யூஸ் பண்ணுறது தான் தவிர 5% தான் இந்த இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ண போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MACD. எந்த MACD அப்படின்றத உங்களுக்கு நான் ட்ரேடிங் வியூவில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன பேசிக் விஷயம் நம்ம பார்த்துலாம், எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். ஜென்ரலாக ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாவே, ஸ்டாக்ஸ் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாக்ஸில் பையர்ஸோடைய பவர் இருக்குதா, சேலர்ஸோடைய பவர் இருக்குதா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு தான் 200 EMA அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் 200 EMA லைன் நான் போட்டுட்டேன் வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 EMA இப்படி போட்டுட்டேன். இப்போ ஸ்டாக்ஸ் இது கிராஸ் ஆகிட்டு மேலே போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்டாக்ஸில் பையர்ஸோடைய பவர் வந்துடுச்சு, இந்த ஸ்டாக்ஸில் பையர்ஸோடைய பவர் வந்துச்சு. ஸோ இதில் நம்ம பை அண்ட் சேலுக்கான ஒரு ஏற்பாடுகளை தயாரி பண்ணலாம். ஒரு பிரேக் அவுட்டு, ஒரு என்ன நீங்கள் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை வெஜ் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கட்டும், எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி, பை சைடு வியூவுக்காக இந்த 200 EMAக்கு மேலே இருக்கிறதுல நீங்கள் ஒரு பிளான் பண்ணலாம்.
அதே உங்களுக்கு 200 EMAக்கு கீழே ஸ்டாக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இதில் வந்து சேலர்ஸோடைய பவர் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதில் நம்ம வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அதே நீங்கள் எந்த ஒரு பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை போல் ஃப்ளாக், எந்த பேட்டர்னாக இருக்கட்டும், இதில் வந்து சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூ தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், இது கூட நம்ம இன்னும் இந்த MACD எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க MACD சிக்னல் லைன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லைன் கட் ஆகும். MACD லைனும் சிக்னல் லைன் வந்து கட் ஆகும். ஸோ இந்த இதில் கட் ஆக சொல்ல என்னென்னா நீங்கள் எடுக்க வேண்டியது இந்த இடத்துல வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். எப்போது இந்த 200 EMக்கு கீழே இந்த மாதிரி சிக்னல் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சிக்னலும் இந்த மாதிரி சிக்னல் ரெண்டும் மேட்சிங் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சேலுக்கான பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் இக்னோர் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரேட் பண்ணிங்களா, ஒரு டைம் அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, 10 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 20 டைம், 30 டைம், 50 டைம், கிட்டத்தட்ட நீங்கள் 50 டைம் பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா வந்துடும். ஆனால் இந்த ஒரு டைம், 2 டைம், 10 டைம் பண்ணுறீங்களா, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ஒரு டைம்லேருந்து 10 டைம் பண்ணுறீங்களா, இந்த நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல மேபி உங்களுக்கு இது புரியாமல் போகலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாவே, அதுவும் ஃப்ரீ தான், ஓப்பன் பண்ணிங்கனாவே நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ, சேல் வியூ உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அது என்ன அப்படின்றது வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சிக்னலும் இந்த சேல் சிக்னலும் ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். அதே உங்களுக்கு கீழே வந்து MACD சிக்னல் வந்து இந்த மாதிரி லைன் கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் கவனம் பண்ணணும். 200 EMக்கு மேலே இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஸ்டாக்கு. இந்த சிக்னல் கட் ஆகுதுங்களா, இது வந்து மேலே அப்பர் சைடில் போசல மட்டும் தான் இந்த சிக்னல் யூஸ் பண்ணுவோம். இல்லை 200 EMக்கு கீழே இந்த மாதிரி சிக்னல் வருதுன்னா இக்னோர், நோ ட்ரேட். அதே மாதிரி இது ஆப்போசிட் அது மாதிரினா நோ ட்ரேட். நமக்கு ரெண்டுமே மேட்சிங் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். இது வந்து கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் தான். இந்த வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் லைக்ஸ் பண்ணி மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ, என்ன மாதிரி என்ன சொல்லுது, உங்களை மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா என்னால் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், உங்களால் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். நீங்களும் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த மாதிரி இண்டிகேட்டர் அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நம்ம இண்டிகேட்டர் போயிடலாம். இங்கே டைப் பண்ணுங்கள் MACDன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்லேயே வருங்க, கிட்டத்தட்ட 57,137 இருக்குது பாருங்கள். கிறிஸ் மூடி, அது MACD கஸ்டம் இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் ஆல். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலி நான் சும்மா ஒரு நாள் நான் டெஸ்டிங் ட்ரையல் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து சரி இந்த 57,137 குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, என்ன தான் இருக்குது அப்படின்னு நான் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாமே அப்படின்ற ஒரு வியூவில் சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 monthsக்கு மேலே வந்து நான் பேக் டெஸ்ட்டில் நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு 75% ஒர்க் ஆகுது, நோ ப்ராப்ளம். மிச்சம் 25% வந்து ஃப்ளாப் ஆகுது. எல்லாமே வந்து 100% ஒன்றும் ஒர்க் ஆக போகிறதுல விடுங்க. 75% ஒர்க் ஆகுதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதையே நம்ம வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ அது கூட கொஞ்சம் மணி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் சைக்காலஜி நம்ம ஆட் பண்ணோன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணியாச்சு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா 200 EMAக்கு மேலே என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்லி ஃபார் பை அண்ட் சேலுக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து சிக்னல் MACD சிக்னல் வந்து பை கொடுத்துருக்கு. 200 EMAக்கு மேலேயும் வந்து பை அண்ட் சேலுக்கான ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்டாக்ஸ் மேலே போச்சா ஓகே, அதில் எவ்ரி பிரேக் அவுட்டை நம்ம பை அண்ட் சேலுக்கான வேலையை யூஸ் பண்ணலாம். அதே உங்களுக்கு சார்ட் பார்த்தீங்கன்னா கீழே வருது, ஒரு ஸ்டாக்ஸ் மூமெண்டம் கீழே கொடுக்குன்னா நம்ம இதில் என்ன பண்ணலாம், சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். சேல் அண்ட் பைக்னால் இந்த 200 EMA கட் ஆனதுக்கப்புறம் சிக்னல் வரணும். ஓகே, ஒரு வேலை சிக்னல் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டுச்சுன்னா இப்போ இந்த இதில் கட் ஆகுதுன்னா கீழே பாடி க்ளோஸ் கொடுக்குது. மெயின் வந்து க்ளோசிங் கொடுக்குறது நிறைய பேர் கவனம் செலுத்தல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஷேடோ கட்டான இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பை கொடுக்குறேன் அப்படின்னா உடனே என்ன பண்ண ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வச்சுறாங்க. எப்போது இதுக்கு மேலே ஆர்டர் ரெடியாக போட்டு வச்சுறாங்க. அப்போ என்ன ஒன்று மேலே போயிட்டு கீழே அப்படியே ரிட்டன் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கட் ஆகிடும்.
எப்பவுமே வந்து ஒரு ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போகுதுன்னா க்ளோசிங்காக வெயிட் பண்ணுங்கள். பாடியோட க்ளோசிங் கொடுத்தா தான் அது உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். சும்மா மேலே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி திடீர்னு போய் கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மேலே போய்ட்டு க்ளோசிங் கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா MACD வந்து கீழே வந்து சேல் சைட் சிக்னல் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கீழே கட்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுதான் டைம் ஃப்ரேம் அதுதான் டைம் ஃப்ரேம்னா கிடையாது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கூட ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். சரி, ஓகே. இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை பற்றி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி டேட்டுன்னா 4ஆம் தேதி 3வது மாதம். இப்போ மார்னிங்கில் என்னோடய வியூ வந்து ஒரு சேல் சைடு வியூ இருந்தது. பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேல் சைடு வியூ இருந்தது. அதாவது 6598க்கு பிலோ போனால் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலே ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 6655 வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. டார்கெட் எது வரலும் போகும் அப்படின்னு என்னுடைய வியூ இருந்ததுன்னா 6533.95 வரலும் டார்கெட் வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணியிருக்கேன்? கிட்டத்தட்ட 9:34 வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, டார்கெட்டு போயிருக்கு. எப்போ அந்த 6533.95 எப்போ போயிருக்கு? கிட்டத்தட்ட 10:36 கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு டார்கெட் போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து சில பேர் சார்ஜஸ் பெய்டு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி ஃப்ரீ தான். இது பெய்டு குரூப்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் என்னுடைய லிங்க்லேருந்து, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள். இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா, அதாவது டிமாண்ட் ஜோன். உங்களுக்கு ரஃபாக இது வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே மல்டிபிள் டைமில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. என்னோடய வியூ வந்து வெட்ஜ் பேட்டர்ன் அமைஞ்சது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா ஃபஸ்ட் லெவல் வந்து 34,300, செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 34,500க்கு 2 லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு அப்டேட்டும் அப்பப்போ கொடுத்துட்டே இருந்து பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் ஆகுனா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஆக்சுவலாக 1:1.5 ரிஸ்க் ரேஷியோ வருது. பரவாயில்ல, நல்ல ஒரு RR ரேஷியோ இருந்தது. 34,200 நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 34,300 வரலாம் நல்ல ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்பு இருந்தது சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அப்படியே பேக் டு பேக் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 106 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட டார்கெட்டோ வர கடைசியாக வந்து ஃபஸ்ட் லெவல்லேருந்து டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது லெவலும் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ டாப்பில் போயிடுச்சுட்டுங்க ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 லெவலையும் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். இது நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ். ஓகே, புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து இதை பார்த்து காப்பி டேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ப்ராஃபிட்டை என்னைக்காச்சும் சொன்னால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்போ நான் ப்ராஃபிட் மட்டும் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் வந்து சைக்காலஜி மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுது. இதை நீங்கள் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் முடியும். இதை வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துடும் ஓரளவுக்கு. இந்த சைக்காலஜியும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சைக்காலஜியில் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அந்த பயம் இருக்குது இல்லைங்களா, ட்ரேடிங்கில் பொசிஷனில் எடுத்தது பயம் இருக்குது இல்லையா, அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2 வருஷமாக நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லுது, இந்த டிப்ஸு கால்ஸு அந்த ஷார்ட்கட் ரூட்டில் எதிர்பார்த்து ஜாயின் ஆகிறவங்க வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. உண்மையிலே நம்ம எஃபர்ட் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வரவங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு அதாவது ட்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதனோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடலாம். ஓகே, உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.